ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். முதலீடு பண்ணுறதுக்கு நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம சேனல்லையே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனால் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது ஒரு விதமான நல்ல முதலீடு தான். கொரோனாவால் எல்லா மார்க்கெட்டும் இறக்கத்தில் போனாலும் இப்போ நீங்கள் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா எகிரிக்கிட்டு போகுது. இப்படி விலை ஏறிட்டு போகிற இந்த சமயத்தில் தங்கம் இன்றைக்கி மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாகவே அது விலை ஏறிக்கிட்டே தான் போகுது. ஆனால் இதுவரை குறைஞ்சி நம்ம பார்த்ததே கிடையாது. என்னோடய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 பவுன் 90,000க்கு வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி அதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா 1,40,000. டோட்டலாக எனக்கு 50,000கிட்ட எனக்கு லாபம் கிடச்சிருக்கு. இது ஆபரண தங்கமாக நான் வாங்கினேன். ஆனால் இப்போது ஆபரண தங்கத்தை வாங்குறத விட புதுசாக சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது தங்க பத்திரம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் மூலியமாக 2015 அக்டோபர் மாதம் இது தொடங்கப்பட்டது. அந்த தங்க பத்திரத்தில் நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா, ஆபரண தங்கத்தில் முதலீடு பண்ணுறதை விட இதில் நமக்கு அதிகமான லாபம் இருக்குது, நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த தங்க பத்திரத்தை பற்றி நிறைய மக்களுக்கு தெரியாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா 2015 விட இப்போது 2020 ஏப்ரல் மாதம் தங்க பத்திரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐயில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இருக்கிறதுலே அதிகமாக 2020 இந்த தங்க பத்திரத்தில் மக்கள் அதிகமாக முதலீடு பண்ணியிருக்காங்க. அப்போ நிறையா பேர் இதை ஒரு முதலீட்டு ஆப்ஷனாக இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா தங்கத்தோட விலை எப்போவுமே குறைய போகிறது கிடையாது, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. அதனால் இப்போ நீங்கள் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழித்து அதோட ரேட்டு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது யாருனாலுமே சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு வேணால் உச்சத்தை தொடும். அதனால் மக்கள் இப்போயே தங்கத்தில் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாவரின் கோல்டு பாண்டை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதை எங்கே வாங்கலாம், எப்படிலாம் இதை வாங்கி இது மூலயமா நமக்கு லாபத்தை ஈட்ட முடியும், அது மாதிரி இதுக்கான சலுகைகள் என்னென்ன பேங்க்கில் கொடுத்துருக்காங்க, அந்த பத்திரத்தை வச்சு நம்ம என்னென்னலாம் செய்யலாம், இது மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தங்க பத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை 2 விதமாக வாங்கலாம். ஒன்று பேங்க்கில் போய் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மூலியமாக கூட நீங்கள் இந்த தங்க பத்திரத்தை வாங்க முடியும். இந்த பத்திரத்தை நீங்கள் எங்கெல்லாம் வாங்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களால் வாங்க முடியும். அது மாதிரி ப்ரைவேட் பேங்க்லேயும் கூட நீங்கள் இதெல்லாம் வாங்கிக்கலாம். குறிப்பிட்ட சில போஸ்ட் ஆஃபீஸில் கூட இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குதா என்னென்னு விசாரித்து பாருங்கள். அங்கே இருந்ததுன்னா கூட நீங்கள் அங்கேயும் கூட வாங்கிக்கலாம். ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் கூட நீங்கள் இந்த தங்க பத்திரத்தை நீங்கள் வாங்க முடியும். இந்த தங்க பத்திரத்தை குறைஞ்சது 1 கிராம் வாங்க முடியும். அதிகபட்சமாக ஒரு ஆள் 4 கிலோ வரை வாங்க முடியும். 1 கிராமோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதத்துக்கான இந்த தங்க பத்திரத்துக்கான சீரியஸ் 2ல் 400-590 ரூபா இதுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்கே வாங்கினாலும் இந்த ரேட்டு 1 கிராமுக்கு 4,590 ரூபா நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இதுக்கு அவங்க செய்கூலி சேதாரம் அது மாதிரிலாம் எதுவும் வாங்க மாட்டாங்க. அது மாதிரி இதுக்கு ஜிஎஸ்டிலாம் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் கிராமுக்கான விலையை கொடுத்துட்டு நீங்கள் அந்த பத்திரத்தை வாங்கிக்க போகிறீங்க. இதில் உங்களுக்கு ஆபரண தங்கமாக வராது. இப்போ நீங்கள் 1 கிராம் எடுத்திங்கன்னா அதுக்காக அவங்க உங்களுக்கு ஒரு பத்திரமாக அவங்க ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த பத்திரம் நீங்கள் நார்மலாக நகையை எங்கெல்லாம் அடகு வச்சு நீங்கள் பணம் வாங்குவீங்களோ அது மாதிரி இந்த பத்திரத்தை கொண்டு போய் நீங்கள் எந்த பேங்க்லேயும் கொண்டு போய் அடகு வச்சு உங்களால் அதுக்கான கடனை உங்களால் வாங்க முடியும். அதனால் இந்த பத்திரத்தில் நீங்கள் நம்பிக்கையாக முதலீடு பண்ணலாம். அது மாதிரி தங்கப்பத்திர முதலீடு பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2.5% வட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ பணம் முதலீடு பண்ணியிருக்கீங்களோ அந்த பணத்துக்கு 2.5% வட்டி கிடைக்குது. இது உங்களுக்கு ஒரு தனி வருமானம் தான். இப்போ நீங்கள் ஆபரண தங்கம் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கும் போதே அதுக்கு செய்கூலி இருக்கும், சேதாரமும் இருக்கும். அது மாதிரி ஜிஎஸ்டி கூட போடுவாங்க. இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு ரேட்டில் என்ன தங்கத்துக்கு வாங்க போனீங்களோ அதை விட 10%, 20% அதிகமாக ரேட்டு கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க. அது மாதிரி நீங்கள் அதே நகையை விற்றீங்கனாலுமே அதே செய்கூலி சேதாரம் இதெல்லாம் போக கழிச்சிக்கிட்டு தான் அந்த நகை உங்களுக்கு பணமாக மாறும். ஸோ இதனால் நமக்கு ஆபரண தங்கத்தில் நிறையா லாஸ் இருக்குது. ஆனால் இந்த பத்திரத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக அந்த கிராமோட
ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க முன்னாடியே 4590 ரூபா. நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு நீங்கள் பத்திரமா வந்து வாங்கிட்டு போக போகிறீங்க. இந்த பத்திரத்தை வந்து நீங்கள் 8 வருஷம் வந்து வச்சுக்கணும். 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பத்திரத்தை வந்து கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கான பணத்தை வந்து வாங்கிக்க முடியும். 8 வருஷத்துக்கு அப்புறம் தங்கம் என்ன ரேட்டில் இருக்கோ அந்த ரேட்டில் தான் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்க போகிறாங்க பத்திரத்தை வாங்கிக்கிட்டு. அது மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் அவசரம் அப்படின்னா 8 வருஷம் வரை உங்களால் காத்திருக்க முடியாது அப்படின்னாலும் நீங்கள் 5 வருஷம் முடிஞ்ச பிறகு நீங்கள் இந்த தங்க பத்திரத்தை வந்து விற்றுட்டு நீங்கள் அதுக்கான பணத்தை வந்து வாங்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் 8 வருஷம் கழித்து இதை கொடுத்துட்டு பணம் வாங்கும்போது அதுக்கு வந்து வருமான வரி வந்து கிடையாது. ஆனால் நீங்கள் இடைப்பட்ட காலத்தில் இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்போயாவது இந்த பத்திரத்தை விற்கணும், உங்கள் அவசரத்துக்காக விற்று பணமாக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இதுக்கு வருமான வரி வந்து பிடிக்கிறாங்க. முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த தங்க பத்திரத்தை வந்து நீங்கள் தங்கம் மாதிரி வங்கியில் அடமானம் வச்சு நீங்கள் பணமாக கூட வாங்கிக்க முடியும். அதனால் நீங்கள் ஆபரண தங்கத்தை வாங்குறத விட நீங்கள் இந்த மாதிரி தங்கத்தில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா நமக்கு இதில் ஒரு நல்ல லாபம் தான். இப்போ இந்த சோவரின் கோல்ட் பாண்ட் 2020-21க்கான சீரியஸ் 2 தான் வந்து மே மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மே மாதம் 11லேருந்து 15ஆம் தேதி வரை நீங்கள் வாங்க முடியும். சீரியஸ் 1 வந்து ஏற்கனவே போயிருச்சு. அது வந்து ஏப்ரல் 2024 வந்து போயிருந்தது. இப்போ சீரியஸ் 2க்கான சேல்ஸ் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் மே மாதம் 15ஆம் தேதி வரை இந்த பத்திரத்தை வந்து வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செப்டம்பர் மாதம் வரை இதை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. மாதம் வந்து நீங்கள் வாங்க முடியும். அது எப்போங்கிறத வந்து இந்த டேபிள் மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் மே மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 11லேருந்து 15 தேதிக்குள்ளே வாங்க முடியும். இந்த மே 19ஆம் தேதி வந்து உங்களுக்கு அந்த பாண்டு வந்து உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் 15ஆம் தேதி வாங்கினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 19ஆம் தேதி வந்து அந்த காசுக்கான தங்க பத்திரம் வந்து உங்களுக்கு 19ஆம் தேதி தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, சரி இந்த மாதம் உங்களால் காசு பெரட்ட முடியலை, ஜூன் மாதம் வாங்கிக்கலாம்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு ஜூன் 8லேருந்து 12 வரை வந்து உங்களால் வந்து வாங்க முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் வரை வந்து உங்களால் வந்து இந்த தங்க பத்திரத்தை வாங்க முடியும். இந்த டேபிளில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களால் அவசரமாக பணம் ரெடி பண்ண முடியலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து செப்டம்பர் மாதம் வரை டைம் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு டைமில் கூட வந்து நீங்கள் பணத்தை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டைமில் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதிகபட்சமாக 4 கிலோ வரை வாங்க முடியும். அதே மாதிரி அதிகபட்சமாக ஒரு தனிநபர் வந்து 1 கிராம்லேருந்து 4 கிலோ வரை வாங்க முடியும். அது மாதிரி ஹிந்து யுனைடெட் ஃபேமிலியில் வந்து அவங்களும் அதிகபட்சமாக 4 கிலோ வரை வாங்க முடியும். ஏதாவது ட்ரஸ்ட் மூலியமாக வந்து நீங்கள் இந்த பாண்டு வாங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் அதிகபட்சமாக 20 கிலோ வரை உங்களால் இதுக்கான பத்திரத்தை வந்து வாங்க முடியும். ஆனால் குறைஞ்சபட்சம் எல்லாரும் 1 கிராமாவது வாங்கணும், அதுக்கு கீழே கிடையாது. இந்த பத்திரத்தை வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KYC நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி சில நார்ம்ஸ் இருக்குது. அதை பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ வந்திருக்கு. அதுக்கான லிங்க் வந்து மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துருங்க. நீங்கள் வந்து இதுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்கலாம், ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட் கூட நீங்கள் கொடுக்க முடியும். இது மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த பாண்டு வாங்கும்போது உங்களுக்கு தேவைப்படும். அதனால் இதில் ஏதாவது 1-2 வந்து உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் இதெல்லாம் வாங்க முடியும். அது மாதிரி வாங்குறவங்களுக்கு வந்து பேன் நம்பர் இருக்கணும். பேன் கார்டு வச்சுருந்தால் மட்டும்தான் இந்த தங்க பத்திரம் வந்து உங்களால் வாங்க முடியும். அது போக உங்களுக்கு ஆதார் இல்லை பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இது மாதிரி ஏதாவது ஒரு ஐடி கொடுத்தும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃபு, ஒரு ஐடி ப்ரூஃபு, இது ரெண்டும் வந்து உங்களுக்கு வேணும். ஆபரண தங்கத்தில் முதலீடு பண்ணுறதை விட இந்த பத்திரத்தில் முதலீடு பண்ணுறது லாபமாக நஷ்டமானு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு லாபம் மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த நீங்கள் ஆபரண தங்கமாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்கூலி, சேதாரம், GST இது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு காசு பிடிப்பாங்க. ஆனால் இந்த பத்திரத்துக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. ஆபரண தங்கமாக வாங்கி வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வட்டியும் கிடைக்காது. ஆனால் இதே நீங்கள் இந்த தங்க பத்திரத்தை வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முதலீடு பண்ண பணத்துக்கு வந்து 2.5% வந்து உங்களுக்கு வட்டியாக வந்து கிடைக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு வித லாபம்தான். அந்த வட்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தோட ரேட்டு ஏறும்போது அந்த 2.5% வட்டிங்கிறது வந்து உங்களுக்கு ஏறிக்கிட்டே தான் போகும். அதுவும் வந்து ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபம் தான். நீங்கள் 8 வருஷம் கழித்து இந்த பத்திரத்தை சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, நிறைய லாபம் வருது இந்த தங்க பத்திரத்தில். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஆன்லைனில் வந்து இந்த தங்க பத்திரத்தை வாங்கினீங்க அப்படின்னா 50 ரூபா வந்து தள்ளுபடி பண்ணிப்பாங்க ஒரு கிராமுக்கு.
4590 வந்து ஒரு கிராமோட ரேட் அப்படின்னா ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 4540 ரூபா தான். உங்களுக்கு ஒரு கிராமுக்கு வந்து 50 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இதுவும் வந்து நமக்கு ஒரு விதத்தில் பெனிஃபிட் தான். முடிஞ்ச வரை நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்க ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் ஆபரண தங்கத்தை வாங்கி வச்சுட்டு திருடு போயிடும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்க அவசியம் இல்லை. ஆனால் இந்த தங்க பத்திரத்தை அவங்க திருடிட்டே போனாலும் அவங்களால வந்து அதை பணமாக்க முடியாது. யார் வாங்குறீங்களோ அவங்க கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான் வந்து இதை பணமாக்க முடியும். அப்படி இந்த பத்திரம் வந்து தொலைஞ்சு போனாலும் நம்ம வாங்கினவங்கள்ட்டையே வந்து மறுபடியும் வேறொரு பத்திரம் கூட நம்மளால் வாங்கிக்க முடியும். இந்த தங்க பத்திரத்துக்கான திட்டத்தை பற்றி இப்போ நம்ம முழுசாக பார்த்துட்டு வந்துட்டோம். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களோட டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். நீங்கள் 20,000க்கு கீழே நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கேஷாகவே கொடுத்து வாங்கிக்கலாம். 20,000க்கு மேலே நீங்கள் இந்த திட்டத்தில் வந்து முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா டிடி டிமாண்ட் டிராஃப்டாக கொடுத்து வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா செக்கு கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா எலக்ட்ரானிக் பேங்கிங் ஸ்வைப் பண்ணி கூட நீங்கள் டைரெக்டாக வாங்க முடியும். இதுதான் வந்து பேமெண்ட் மெத்தடு. நீங்கள் இது மாதிரிலாம் வந்து உங்களால் கொடுத்து வாங்க முடியும். தங்கத்தில் முதலீடு பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், தங்க முதலீடு வந்து நமக்கு லாபத்தை தான் தருது. இந்த மாதிரி தங்க பத்திரத்தில் முதலீடு பண்ணுறது வந்து இன்னும் கூட அதிகமான லாபத்தை தரும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பற்றி நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனில் இருக்க இந்த 4 வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலனா கிளிக் பண்ணி பார்த்துருங்க. பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் மற்றும் டாக்ஸ் அண்ட் பப்பீஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.